ஓகே, நாங்க கிளாஸை தொடருவோம். அப்ப இந்த டொனமூர் அரசியல் யாப்புல என்ன செஞ்சாங்க? அரசு சபை அல்லது அரசு கழகம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இது இலங்கை நாட்டுட சட்ட விஷயங்களை பார்க்க உங்களுக்கு தெரியும். அரசுங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், அரசாங்கம்ங்கிறதும் ஒரு பெரிய நிறுவனம். அரசாங்கத்துல மூணு துறைகள் இருக்குது. யாருக்கு சொல்லணும்? டக்குன்னு செக் பண்ணுங்க பாப்போம். அரசாங்கத்துல மூணு துறைகள் இருக்குது. அந்த மூணும் சேர்ந்ததுதான் அரசாங்கம். யாருக்கு சொல்லணும்? டக்குன்னு சொல்லுங்க. சட்டத்துறை, வெரி குட். அடுத்தது சட்டத்துறை, அடுத்தது என்ன? நிர்வாகத்துறை, அடுத்து நீதித்துறை. வெரி குட். சரியா? இது வந்து இப்ப எங்கட குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சட்டத்துறையும் இருக்கும், நிர்வாகத்துறையும் இருக்கும், நீதித்துறையும் இருக்கும். சரியா? இப்ப சில வீடுகள்ல அப்பா என்ன செய்வாங்க? சட்டங்களை போடுவாங்க. நைட்ல 9 மணிக்கு முன்னால எல்லாரும் வீட்டுக்கு வந்துடணும். இது ஒரு சட்டம். சரியா? உண்மை என்ன செய்வாங்க? சில டைம்ல அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இப்ப இப்ப 9 மணிக்கு வந்துடணும். 9 மணி ஆயினா கதவை பூட்டுறது, சுணங்கி வந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏசுறது. சரியா? அடுத்த முறை சுணங்கி வராம இருக்கிறதுக்கான வழிகளை பாக்குறது. இப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, நடைமுறைப்படுத்துறவங்களாக சில டைம்ல தாய் இடிப்பாங்க. நீதித்துறை, சரி இப்ப லேட்டா வந்தாச்சு, என்ன செய்யற? தண்டிக்கிறையா? மன்னிக்கிறையா? என்ன நியாயமான காரணம்? இதை விசாரிக்கிறவங்களாக சில டைம்ல வீட்டு நானா இருப்பாரு, அல்லது அதுவும் வாப்பாவாகவே இருப்பாங்க, அப்பாவாகவே இருப்பாங்க. சரியா? இதை போலதான் ஒரு நாட்டிலேயும் சட்டத்துறையும் இருக்கும், நிர்வாகத்துறையும் இருக்கும், நீதித்துறையும் இருக்கும். அந்த வகையில டொனமூர் அரசியல் யாப்பு நிகழ்ந்த காலப்பகுதியில இலங்கை நாட்டுல இருந்த சட்டத்துறை தான் அரச சபை அல்லது அரச கழகம். இதுல 61 பேர் இருந்தாங்க. அதுல 50 பேர் பிரதேசவாரி தேர்தல் முறை மூலம் இலங்கை நாடு 50-50ஆக பிரிக்கப்பட்டு அதுல மக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண் பெண்களும் தெரிவு செஞ்ச அந்த 50 பேர் அந்த அரசு சபைக்கு வந்தாங்க. இன்னும் ஒரு 8 பேரை மகாதேசாதிபதி என்ன நியமனம் மூலம் நியமிச்சாரு. இன்னும் 3 பேர் வந்து அரசாங்க காரியதரிசிகள். இவங்க எல்லாரும் தான் அந்த ஒரு கட்டடத்துல இருப்பாங்க. அப்ப இவங்க 61 பேர் வந்து இந்த இலங்கை நாட்டுல சட்ட விஷயங்களை பார்த்து கொண்டாங்க. சரியா? அடுத்தது நிர்வாக குழு. இந்த யாப்புல வித்தியாசமாக இது எப்படி சொல்லுவாங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்த ஒரு முறை பிரித்தானியாவில இருந்து முறை இருக்கல. அதனாலதான் பிரித்தானியர்களுக்கு இது கொஞ்சம் பழக்கம் இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்கு இது பெருசா பிடிக்கல. ஆனா என்ன செய்யற? இலங்கை மக்களுக்கு நிர்வாக பயிற்சி காணும், அதை கொடுக்கறதுக்காக தான் இவங்க கொண்டு வந்தாங்க. அது என்ன? சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு முறை. சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு முறைதான் நிர்வாக குழு. அதே அரசு சபையில இருக்கிறவங்கள ஒரு 7 டீமா பிரிச்சு, அந்த 3 காரியதரிசிகளை தவிர, சரியா, மிச்சம் இருக்கிறவங்கள ஒரு 7 டீமா குறிச்சு ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொரு இளைஞர் நிர்வாகத்துக்கு பொறுப்பா போட்டாங்க. வைத்தியத்துக்கு கொஞ்சம் பேரு, கல்விக்கு கொஞ்சம் பேரு. சரியா? இப்படி பிரிச்சு போட்டாங்க. இப்ப இதுதான் நிர்வாக குழு. அதை நாங்க டீட்டெயிலா படிப்போம். அடுத்து மந்திரி சபை. அந்த 7 தலைவர்களும் 3 காரியதரிசிகளும் சேர்ந்துதான் இந்த மந்திரி சபை உருவானுச்சு. அடுத்து சர்வஜன வாக்குரிமை. இலங்கை நாட்டுல 21 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண்கள் பெண்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு உரிமை தான் இந்த வாக்குரிமை அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். அடுத்து 3 காரியதரிசிகள் என்ன காவல் நாயகர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. பிரித்தானியர்கள நலன்களை பேணுறதுல கடும் கரிசனையாக இருந்தாங்க. சரியா? அடுத்தது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். அப்படின்னா என்ன? அதை டீட்டெயிலா படிப்போம். அடுத்து தேசாதிபதி. தேசாதிபதினா யாரு? முந்தைய ஆளுநராக இருந்தவர் இப்ப தேசாதிபதியா மாறி இருக்கிறாரு. இதுக்கு என்ன வித்தியாசம்? இவர பொறுப்புகள் என்ன? இதெல்லாம் படிக்க போறோம். அடுத்து பொதுச்சேவை நீதிச்சேவை ஆணைக்குழு. இளங்கட நிர்வாகத்தை கொண்டு செல்றதுக்காக இருக்கிற அந்த அரசாங்க அதிகாரிகள். இவங்க பொதுச்சேவை நீதிச்சேவை ஆணைக்குழு மூலம் எப்படி அரசியல் தலையீடுகள் இல்லாம நியமிக்கப்பட்டாங்க, இந்த விஷயத்தையும் நாங்க டீட்டெயிலாக படிக்க போறோம்.
பிள்ளைகள் அதுக்கு முதல் நம்ம ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும். என்னன்னா, பிரித்தானியர்கள் என்னதான் நம்முடைய இலங்கையை ஆட்சி செஞ்சாலும் ஜனநாயகம் பேசினாங்க, யாப்புருவாதம் பேசினாங்க, தனிநபர் சுதந்திரம் பேசினாங்க. சரியா? வெளிப்படையில நல்லவங்க போல தெரிஞ்சாலும் உண்மையிலேயே தங்கட நாட்டை செல்வ செழிப்பால மாத்தணும், தங்கட நாட்டை முன்னேற்றணும், அதுதான் அவங்களோட லட்சியமாக இருந்துச்சு. அதுக்காக நான் அடிமைப்படுத்தி நான் காலனித்துவம் செஞ்சு இருக்கிற நாட்டு மக்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்குள்ள சண்டை நடக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொள்ளட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவங்க வறுமையில வாடட்டும், அவங்க அதுல பாதாளத்துக்கு போகட்டும், அது பிரச்சனை இல்ல. நம்ம என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துறணும், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வளங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிடணும். இதுலதான் அவங்க குறியாக இருந்தாங்க. இதுக்கு ஆதாரங்கள் தான் நாங்க படிச்ச இது கோல்ஃபுரு கமரன் ஞாபகம் இருக்கலாம், நாங்க படிச்ச குரு மக்களன் ஞாபகம் இருக்கலாம், நாங்க படிச்ச தற்காலிக மணிங்க இருக்கலாம், மணிங் டெவன்ஷியராக இருக்கலாம். இதெல்லாம் அதுக்கு ஆதாரங்கள். இலங்கை மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததால அவங்க போராடி போராடிதான் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த வகையில தான் டொனமூர் யாப்பும் வந்துச்சு. வெளிப்படையில பார்க்கும்போது இலங்கை மக்களுக்கு நிர்வாக பயிற்சி, ஆனா அதனால நாங்க அரசு சபை கொடுக்கிறோம், நிர்வாக குழு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே போல சர்வஜன வாக்குரிமை, எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் வேணும், அதனால சர்வஜன வாக்குரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. உயர் மட்டத்தில் இருக்கிற 4% பேர் தான் நான் வாக்களிக்கிறேன், மத்த மக்களோட உரிமைகள் பறிக்கப்படுது, எனவே நாங்க சர்வஜன வாக்குரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையில சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட நோக்கம் வேறு. சரியா? இவங்க சொன்னாங்க நாங்க சீர்திருத்த பணி செய்யறோம்னு சொன்னாங்க. திருக்குறள்ல ஒரு வசனம் வரும், எப்படின்னா ஆஹ் எப்படி இருந்தா என்ன, இது அலக்குள்ளதீன திருக்குறள் ஒரு வசனம் கொண்டு வரேன். எப்படின்னா, இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்தி, மக்களே நீங்க இந்த பூமியை ஏன் குழப்பம் செய்றீங்க, ஏன் நீங்க மக்களை நீங்க நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சுயநலத்தோடைய மக்களை இப்படி நீங்க குழப்பம் செஞ்சு அடக்கி ஆள்றீங்க, அநியாயம் செய்றீங்கன்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னா அவங்க சொல்றாங்களா என்ன தெரியுமா? இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நாங்க சீர்திருத்தவாதிகள், நாங்க சீர்திருத்தம் செய்யறோம், மக்களுக்கு அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அறிந்து கொள்ளுங்கள், அவங்கதான் உண்மையான குழப்பவாதிகள் என்று இறைவன் சொல்றான். அந்த அடிப்படையில இந்த பிரித்தானியர்கள் என்னதான் வெளிப்படையில நடிச்சாலும், சுதந்திரம், மக்கள் சுதந்திரம், உரிமையின்றி பேசினாலும், இவங்க உண்மையிலேயே மக்களை கொடூரமாக அடக்குற கொடுங்கோலர்களாகத்தான் இவங்க இருந்தாங்க. இது வரலாறு அவங்கள தோலுரிச்சு வெளிப்படையா காட்டினுச்சு. அவங்களோட நாட்டுல ஒரு சர்வாதிகாரத்துல இருந்து போராடி அவங்க எடுத்துக்கொண்ட அந்த விஷயங்களை கூட இலங்கை மக்களுக்கு அவங்க கொடுக்கல. இலங்கை மக்களுக்கு அவங்க கொடுக்கல, அது அவங்களுக்கு கிடைக்க கூடாது, இவங்க நமக்கு அடிமையா இருக்கணும், எப்போ இவங்க நம்ம கொண்ட்ரோலா இருக்கணுங்கிறதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. சரியா? அதுக்கு உங்களை நான் அதை நிரூபிப்பேன். அதனால் ஒவ்வொரு இந்த சீர்திருத்தமும் அவங்களோட நோக்கம் எப்படி இருந்துச்சு, இதனால என்ன இலங்கையில என்ன விளைவு நடந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். ஆனாலும் அவங்க எதிர்பார்க்காத விதமாக சில நன்மைகளும் இலங்கைக்கு நடந்துச்சு. அது அவங்களே எதிர்பார்க்கல, இருந்தாலும் வேற வழி இல்லை, அவங்க அவங்களுக்காக தான் செஞ்சாங்க. இருந்தாலும் சில நன்மைகள் என்ன செஞ்சுட்டு இலங்கைக்கு நடந்தது, அதெல்லாம் நாங்க படிப்போம். நான் ஏன் இதை நான் சொல்றேன்டா, சில ஆட்கள் சொல்றாங்க பிரித்தானியர்கள் இலங்கையில இருந்திருந்தா இலங்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றார்கள் இருக்காங்க. சரியா? உண்மையிலே இப்ப இலங்கையில ஆஹ் முந்தி போன ஆட்சிகள்ல ஊழல் இருந்துச்சு, லஞ்சம் இருந்துச்சு, இனத்துவ இனவாதம் இருந்துச்சு, இனங்களுக்கு இடையில சண்டை போனுச்சுட்டு சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மறைமுகமாக இருந்தவங்க அவங்க தான். அவங்க இந்த நாட்டுல நீதியாக ஆட்சி செஞ்சிருந்தா, இங்க இருக்கிற மக்களோட நலன்களை அவங்க கவனிச்சிருந்தா, சரியா, நல்ல ஒரு முன்மாதிரி அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுல இருக்கிற இலங்கை மக்கள் நல்லதொரு ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. சரியா? உதாரணமா சொல்ல போனா சவுதி அரேபியாவுல ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அப்படி ஒருவர் இருந்தாரு. அவங்களோட ஆட்சியில
வேற நாடுகள் கொடுங்கோன்மையாலையும் உரிமைகள் சுதந்திரம் மறுக்கப்பட்டு கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ப அதனால இவங்க அவங்களோட நாட்டை குடிச்சு கைப்பற்றி காலனித்துவம் செஞ்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த நாட்டு மக்களோட நலன்கள்ல கவனம் செலுத்தினாங்க. அவங்களோட சிறுபான்மையினர்களோட உரிமை காப்பாற்றப்பட்டுச்சு. அவங்களோட ஆலயங்கள்லயோ கிறிஸ்தவர்களோட ஆலயங்கள்ல எதுலயோ யாரும் கை வைக்க இயலாது. அவங்களுக்கு உரிமை பாதுகாக்கப்பட்டுச்சு. சரியா? அதே போல அவங்களுக்கு வறுமைன்னு வரும்போது தங்களோட சொந்த நாட்டில இருந்து காசு எடுத்து கொண்டு போய் அங்க செலவழிச்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இலங்கையிலேயே சுரண்டி எடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்க தன் சொந்த நாட்டில இருந்து கொண்டு போய் தான் பிடிக்கிற நாடுகளுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு நலவு நடக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக வேண்டியான வேட்பாடுகள் எல்லாம் செஞ்சாங்க. இதனாலதான் இதனாலதான் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு என்ன செய்யுது? இன்றைக்கு வரைக்கும் வேற நாடாக மாறினாலும் அது ஒரு இஸ்லாமிய நாடாவே இருக்குது. அவங்க அவங்க எதெல்லாம் கைப்பற்றினாங்களோ அதெல்லாம் அவங்களோட நீதியால நேர்மையால அவங்க என்ன செஞ்சாங்க? அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க அப்படியோ எல்லாரும் மாறினாங்க அந்த மக்கள். அதனால இன்னைக்கு 52 நாட்டுக்கு மேல முஸ்லீம் நாடுகளா இருக்குது. ஆனா நான் இந்த மதம்ங்கிறதுக்காக சொல்லல, இது ஒரு வரலாறு. வரலாறுல இப்படி நடந்துச்சு. ஆனா பிரித்தானியர்கள் அதை செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இலங்கை நாட்டை சூறையாடினாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயங்களை செஞ்சாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இதை வரலாற்று ரீதியாக அவங்களோட சீர்திருத்தங்களை வச்சு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போறேன். சரியா? சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நான் ஒவ்வொரு விஷயமா ஏன் கொடுத்தாங்கிற அவனோட மறைமுக நோக்கத்தை சொல்லி கொண்டு போறோம். முதலாவது அரச சபை அல்லது அரச கழகம் அப்படின்னா என்ன? சரி, இலங்கை மக்கள் அவங்களோட விஷயங்களை அவங்களோட சட்டங்களை அவங்க இயற்றணும் அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நிர்வாக குழுன்னு சொல்லி உங்களோட நிர்வாக விஷயங்களையும் நீங்களே பாருங்கன்னு கொடுக்குறாங்க. வெளிப்படையில நல்லமா தெரியும். ஆனா இவங்களோட உண்மையான நோக்கம் வேற. சரியா? இப்ப பாருங்க, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் எடுங்க. இவங்க இனவாரி பிரதிநிதித்துவத்தை ஒழிச்சிட்டு பிரதேசவாரத்தை கொடுத்தாங்க. உண்மையான நோக்கம் என்னண்டா, இப்படி கொடுத்தாதான் இலங்கட பெரும்பான்மை மக்கள் சிங்களவங்க கொஞ்சம் மேலுக்கு வருவாங்க. இந்த சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் மனசுடைஞ்சு கொள்ளுவாங்க. அப்ப அவங்க பாதுகாப்புக்காக வேண்டி நம்மகிட்ட நிப்பாங்க. நின்றா நம்ம என்ன செய்யலாம்? அத காரணமா வச்சு நாங்க பெரும்பான்மையுடைய இவங்களோட டீல் பேசி ஒரு வகையில இவங்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது, பெரும்பான்மையான் மேல வந்தா அவன் சிறுபான்மையை நசுக்க பார்ப்பான். இதனால அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தா இவங்க நம்மளுக்கிட்ட வர மாட்டாங்க, நம்மளை எதிர்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிளேனை போட்டாங்க. அடுத்து இந்த 3 காரியதரிசிகளை பாருங்க. இவங்களை மெயினா என்ன செஞ்சாங்கன்னா நீதிக்கு நீதி அமைச்சுக்கு பொறுப்பா போட்டாங்க, பாதுகாப்பு அமைச்சுக்கு பொறுப்பா போட்டாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான பொறுப்போ அதுக்கு போட்டு இவங்களை வச்சு கொண்டாங்க. சரியா? என்னதான் சட்டத்துறையில பேசி முடிவெடுத்தாலும் நிர்வாகத்துறையில பேசி முடிவெடுத்தாலும் உனக்கு என்ன வேணும்? ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த காசி வேணும். அந்த காசி இவங்களோட கையில தான் இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு எதிராக நீ கிளர்ச்சி செஞ்சாலும் அந்த கிளர்ச்சியை அடக்கிறதுக்குரிய பாதுகாப்பு இவங்களோட கையில இருக்கு. அப்போ எல்லாத்தையும் தாராண்ட கொடுத்துட்டு முக்கியமான 3 பொறுப்பு இவங்க வச்சிருந்தாங்க. அதாவது கூட்ட கையில கொடுத்துட்டோ துறப்ப இவங்க வச்சிருந்தாங்க. விளையாட்டு மைதானத்தை கையில கொடுத்துட்டோ அதுக்கு தேவையான என்ன ஏற்ற கீயை இவங்க வச்சிருந்தாங்க. சரியா? அப்ப இதுவும் தொடர்ந்து நம்ம இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும். இவங்கட இப்ப இருக்கிற அந்த விஷயங்களை நமக்கு எதிராக கிளம்பிடக்கூடாது. அவங்க ரஷ்யோட புரட்சியில தாக்கம் இதுகளை தற்காலிகமா குறைச்சி வைக்கணும். அதுக்கு இப்படி ஒரு கண்டுடைப்பு இதை கொடுத்தாங்களே ஒழிய மறைமுகமாக இவங்கட எப்பயும் அடிமையாக வச்சு கொள்ளணுங்கிற அந்த எண்ணம் தொடர்ந்து இருந்துச்சு. அதே போல தேசாதிபதி அவருக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தாங்கண்டா வீட்டோ பவர் இப்பயும் இருந்துச்சு. என்னதான் இவங்க கூடி முடிவெடுத்தாலும் இவர் நினைச்ச சைன் பண்ணாம விடலாம், அதை மறுக்கலாம். அவசர காலத்துல இவர் என்ன செய்யலாம்? ஒரு சட்டத்தை இயற்றலாம். அவசரம் இல்லாத காலங்கள்லயும் இந்த அரசு கழகத்துல கேட்டுட்டு அவங்க ஒரு சட்டம் இயற்றலாம். இவர் நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம்? நாட்டு நிர்வாகத்தை கையில் எடுக்கலாம். இப்படி என்ன செஞ்சாரு? முக்கியமான அதிகாரத்தை தனக்குள்ள வச்சாரு. நோக்கம் என்ன? தொடர்ந்தும் இலங்கையிலுக்கு சுரண்டிட்டு இருக்கணும், தொடர்ந்தும் இலங்கையில் லாபம் எடுக்கணும், இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவருக்கு இருந்துச்சு. சரியா? அதே போல சர்வஜன வாக்குரிமை இதையும் கொடுத்தாங்கண்டா இந்த 4% பேரு தானே படிச்சவனா இருக்கான், இவன் தானே நம்மகிட்ட ஒரே சீர்திருத்தங்கள் சண்டை பிடிக்கான், இவனை நம்ம அடக்கணும் அப்படின்டா மத்த மக்களுக்கு வாக்குரிமையை கொடுத்த உடனே அரசியல்வாதிகள் அங்க தேடி போவாங்க, இவங்களை கைவிட்டுருவாங்க. அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க.
அதனாலதான் இவங்க சர்வஜன நமக்கு விளங்கும் பெரிய நல்ல ஆக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கல. இந்த 4% பேர் அடக்கணும்னா இதை கொடுக்கணும்னு சொல்லித்தான் இவங்க கொடுத்தாங்க. அடுத்து அரசு சபை நிர்வாக குழுக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் சரியா, அத பழக்கிறன்ற பேர்ல அவங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுத்துறதுக்கும் அவங்களுக்குள்ள என்ன சில விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கும் அவங்களோட அந்த போராட்டங்களை அடக்கிறதுக்கும் தான் இப்படியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்களே தவிர இலங்கை மக்கள் நல்லா வாழணும், நிம்மதியா இருக்கணும், அவங்களுக்கு நீதி செலுத்தணுங்கிற ஒரு காரணமே அவங்களுக்கு இருக்கல. சரியா, இதுதான் உண்மையான விஷயம். இப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொன்றாக படிப்போம். ஒவ்வொரு விஷயமாக படிப்போம். ஒரு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ல டொனமுறை முடிச்சிடணும். சரியா, இன்றைய கிளாஸ் உங்களுக்கு விளங்கினுச்சா? இன்றைய கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு ஷோர்ட் நோட்ஸ் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன், போட்டு விடுறேன். அதை பார்த்து நீங்க எழுதும் போது உங்களுக்கு திரும்ப ரீகோல் ஆயிடும். சரியா, ரெக்கார்டிங் 2 கிளாஸ் போட வேண்டியிருக்குது, அதையும் போட்டு விடுறேன். இதெல்லாம் மெமரைஸ் பண்ற எப்படின்னு சொல்ல வேண்டிய நான் சொன்னேன். அதனாலதான் ஸ்டோரி மெத்தட்ல சொல்லி கொண்டு வரேன். இந்த யாப்பு விஷயத்துல நான் யூஸ் பண்ண மெத்தட் ஒன்று இருக்குது, கட்டாயம் சொல்லி தருவோம். சரியா, அது எப்படின்னா 2 யாப்பு தான் நல்லா படிக்கணும். ஒன்று டொனமூர், அடுத்தது 2ஆம் குடியரசு யாப்பு. சரியா, டொனமூரை வச்சு எப்படி சோல்பெரிய மெமரைஸ் பண்ற, எப்படி 1ஆம் குடியரசு யாப்பு மெமரைஸ் பண்ணணும் சிஸ்டம் ஒன்று இருக்கு. நான் அப்படித்தான் செஞ்சேன், மிச்சம் ஈஸி. சரியா, மொத்தம் இந்த யாப்புகள் பாடத்துல 20% விஷயத்தை தான் நீங்க பாடமாக வேண்டி வரும். அதுக்கு நான் எழும்புற டைம்ல சொல்லுவேன், காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு எழும்பி நான் சொல்ற மெத்தட்ல ஒருக்கா படிச்சீங்கன்னா அது அப்படி மைண்ட்ல நின்றுரும். மிச்சம் மீக்கிற ஒரு 80% விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதோட தொடர்புபடுத்தி புரிஞ்சு கொண்டீங்கன்னா அது அப்படி மைண்ட்ல நிற்கும். சரியா, அப்ப இதான் விஷயம். டொனமூர் யாப்பு இன்ட்ரெஸ்டா நாங்க படிப்போம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஹ் சர்வஜன வாக்குரிமை கொடுக்கும்போது இந்த 4% பேரு என்ன சண்டை பிடிச்சாங்க, ஆஹ் கொடுக்காதீங்கன்னு ஒரு புடியா நின்றாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, பிரித்தானியர்கள் சொன்ன காரணம் என்ன, அதுக்குள்ள இருந்த உள்நோக்கம் என்ன, அதெல்லாம் நாங்க பார்ப்போம். இது கொடுத்ததால நடந்த அரசியல் மாற்றங்கள் என்ன, பொருளாதார மாற்றங்கள் என்ன, அதெல்லாம் நாங்க படிப்போம். 3 காரியதரிசிகள் எப்படிப்பட்ட ஆட்கள், என்னென்ன செஞ்சானுகள், இவங்களுக்கு வந்து விமர்சனம் என்ன, இவங்களுக்குள்ள இருந்த பொறுப்பு என்ன, அதெல்லாம் நாங்க படிப்போம். பிரதேசவாரி பேருந்துக்கும் சிம்பிளான விஷயம் அப்படின்னா என்ன, எப்படி அதுல இருந்து ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாங்க, அதெல்லாம் படிப்போம். எல்லாத்தையும் நாங்க அழகான முறையில் படிப்போம். உங்களுக்கு என்ன கிளாஸ் என்ன பிரயோசனமா இருக்குதா? நெட்வொர்க் ப்ராப்ளம் சார், ரெக்கார்டிங் சென்ட் பண்றீங்களா? ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிருக்கு, நான் கட்டாயம் என்ன செய்யறேன், ரெக்கார்டிங்க நாளைக்கு தான் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க போய் தான் அந்த வேலை செய்யணும். அங்கதான் நெட்வொர்க் ஃபாஸ்ட். டக்குன்னு நான் டிரைவ்ல போட்டு உங்களுக்கு நான் லிங்கை ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ கிளாஸை முடிச்சு கொள்வோமா? கிளாஸை முடிச்சு கொள்வோமா, விளங்கிட்டா? ஓகே சார், கிளாஸ் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். சரியா, அப்ப நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சு விடுறேன். இனி இருக்கிற பாடம் மிச்சம் இன்ட்ரெஸ்டான நிறைய தகவல்கள் இருக்குது. அதோட நான் நாளைக்கு சந்திக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருங்க. யாப்ப ஃபாஸ்டா முடிக்கிறது தான் மெயின் டார்கெட். 7ஆம் யூனிட் டக்குன்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா அவங்கள 8 அவங்கள 12 டக்குன்னு முடிச்சு அவங்களுக்கு கடும் யூஸ்ஃபுல்லாகி ஒரு என்ன சுவரா பி எடுக்கிற லெவலுக்கு யாப்பு ஃபுல்லா படிச்சா சி எடுக்கலாம், அந்த லெவலுக்கு டக்குன்னு போயிடலாம். அதுக்கு உங்களுக்கு எப்படி படிப்பிச்சா ஞாபகத்துல நிக்கும், மைண்ட்ல நிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த வகையில தான் நான் கொண்டு போவேன். அந்த வகையில தான் ஷார்ட் நோட்ஸும் தருவேன். அந்த வகையில கடைசியில மெமரி டெக்னிக்கும் சொல்லி தருவேன். ஆஹ் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரியா, பிரயோசனமாக கட்டாயம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பிரயோசனமாக இருக்கும். ஓகே, நான் கிளாஸ் முடிச்சுக்கோங்க.